எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. தட்டைப்பயிரில் போட்டுருக்கு. தட்டைப்பயிர் குழம்புலாம் கருவாடு போட்டு அவருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அப்புறம் அப்போ எனக்கு வந்து அப்பளம் இருக்கு. அப்புறம் குழம்பு நேற்று வச்ச ஸ்பெஷல். யா வாழைக்காய் பொரியல். அப்புறம் எனக்கு தட்டைப்பயிர் குழம்பு. அது வந்து வெஜ், இது வந்து நான்வெஜ். யா லைக் அடிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வெந்தயம், சோம்பு, ஊதுடுது, பெரிய வெங்காயமா? இல்லை, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். வாழைக்காய் பொரியலா? செஞ்சுருவா. தக்காளி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடியா? மல்லிப்பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது கம்மியாக போடுறது டேஸ்ட். உங்களுக்கு கருவாடு இருக்கு, எடுத்துட்டு இருக்கா? அவிச்ச தட்டைப்பயிறு, புளி தண்ணி. இன்னும் புளி கரைக்கல, அப்படி ஊற்றி கரைச்சிட்டு அப்புறம் ஊற்றி. வாழைக்காய்க்கா? வாழைக்காய் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் இல்லை, கடலை எண்ணெய். உளுந்து, கடுகு, கருவேப்பிலை. பெரிய வெங்காயமா? கல்லுப்பா எதுக்கு நைஸுப்பா? கிடையாதுங்க. வாழைக்காயா? தேங்காய்ப்பூவா? அவ்வளோ முடிஞ்சிச்சு. இது கருவாடு மட்டும் போடணும். ஆமாம். பூண்டும் போட்டாச்சு. சோறு கருவாடு எனக்கு இந்த கருவாடு கிடையாது. அது முன்னாடியே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப கொதிக்க விடணும், கறந்துடும். குழம்பு பானையில் ஊற்றிட்டு கருவாட்டு குழம்பு மச்சம் வச்சு நிறையா போடாமல் தட்டைப்பயிர் நிறையா போடாமல் கம்மியாக போடாமல் கருவாடு. ஓகேங்களா? இது என்ன மீன் தெரியல. இன்னொன்று இது வந்து ரொம்ப டேஞ்சர். முக்கியமான இது அலர்ஜிலாம் இருக்குல்ல. அலர்ஜி உள்ளவங்க அதெல்லாம் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அலர்ஜி உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. இந்த தட்டைப்பயிரா? ஆனால் இதில் நிறைய சத்து இருக்குங்களா? நிறைய சத்து இருக்கிறா. அதான் அலர்ஜி இல்லாதவங்களுக்கு சத்து, அலர்ஜி இருக்கவங்களுக்கு ஆப்புது. தெரியலக்கேவா? ஐயோ நிறைய வந்துச்சு. மட்டன் சென்டர் வச்சுருவா. ஓகே. நல்லா தட்டைப்பயிர் குழம்பு. வீட்டில் உள்ளது கருவாடு. உங்களுக்கு கருவாடு பிடிக்காது, எனக்கு கருவாடுன்னு பிடிக்கும். கருவாடு மட்டும்தான் பிடிக்கும்.
தட்டப்பயிர் வந்து எங்கள் அம்மா இதோட நெத்திலி கருவாடு இருக்குது, அதே நல்லாயிருக்கும். அடுத்த அதை போட்டோம். இதுலேயே இந்த புளிக்குழம்புலாம் வைப்பீங்கல்ல, சரி அதில் கருவாடு போட்டு அப்படியே என்ன நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். தெரியும், நல்லா இருக்குங்க. நான் வந்து பண்ணி தரேன் குழம்பு. அன்னைக்கு உங்களுக்கு நான்வெஜ், எனக்கு வெஜ். என்ன மக்களே, அந்த கருவாடு ஸ்மெல் பிடிக்கும், ஆனால் டேஸ்ட் பிடிக்காது. அப்புறம் என்னமோ சொல்ல வந்து குறையிடுச்சு. வாழைக்காய் பொரியல். வழக்கம் போல தண்ணி வந்து வைக்க மறந்தாச்சு. இருக்கா? அது எப்படி மறப்பு? கருவோட வாடி வந்து வாழை அடிக்க நிற்கிது. அது தெரியாது. இல்லை, புதுசு ஒரு வாசனை வரும்போது வாழை அடிக்க நிற்குது. கறி மாதிரி வாடை வருது. கொழுப்பு என்ன? நான்வெஜ் சாப்பிட்டா யாரும் வரக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டா யாரும் வரக்கூடாது. சிறுவண்டு சத்து அப்படியே இருக்கு. ஈரல் போட்டு ஈரல் என்ன எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு அந்த அது நீங்கள் எடுக்கல. வாங்க. வளர்ந்துச்சுன்னா டேபிள் மேலே ஏறி இருக்கும் போது. அவ்வளோதான், அடுத்து வாயில் உள்ள தூக்கிட்டு போயிடு. எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அது எனக்கு எடுக்கல. நீ நான்வெஜ் கூட போடுங்க, நான் கேட்க மாட்டேன். அப்புறம் மட்டும் போடக்கூடாது.
நான்வெஜ் எனக்கு வேணும். இப்போமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த கொஞ்சோண்டு இருக்குது மட்டன் குழம்பு. இன்னும் பப்பிலாம் சாப்பிடாம லைட் பிடிக்கலாம். அவங்களுக்கு இதில் போட்டு பரட்டி வச்சுட்டோன்னா அவங்க இன்னைக்கு சாப்பிட்ருவா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.